ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இனிய வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 8 பொருள் விளக்கம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி பந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பொருள் என்னை ஆட்கொண்ட ஆர் அமுதனான சிவனே மெல்லிய விரல்கள் உடைய பார்வதியுடன் அடியவர்களிடம் பழைய வீடுகளுக்கு பந்தருளும் பரமேஸ்வரனே, நீயே உலகத்தை படைத்த முதல்வன், எல்லாருக்கும் நடு நாயகம் மாணவன், அழிக்கும் தெய்வமும் நீயே. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் என்னும்போது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும்? உன்னை அறிய முற்பட்ட போது நீ நெருப்பாக நின்றாய். திருப்பெருந்துறை கோயிலை என் கண்ணில் காட்டினாய். அந்தணரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய். இத்தகைய சிறப்புகளை உடையவனே, நீ துயில் எழுவாயாக. விளக்கம். இறைவன் எளிமையானவன். அவன் வங்காளவாசிகளுக்கு மட்டுமல்ல, ஓலை குடிசைகளை உடைமையாக கொண்டவர்கள் வீட்டுக்கும் பவனியாக வருவான். அவனை வணங்க எதுவுமே வேண்டாம், நல்ல உள்ளம் இருந்தால் மட்டும் போதும் என்பது இப்பாடலின் உட்கருத்து. நாளை 9:10 பாடலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.